குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கடகத்தில் செவ்வாய் இருக்கார், கன்னியில் கேது பகவான் இருக்கார், மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை மகர ராசியிலிருந்து துவக்கிறார். மகரம், கும்பம், மீனம், மேஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் நான் சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். இந்த கிரக பயிற்சி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, மே 19ஆம் தேதி அன்னைக்கு 2 கிரக பயிற்சி ஏற்படுறது. ராகு கேது பயிற்சி. மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பின்னோக்கி நகர்றாரு. அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கிற கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய முதல் பெரிய கிரக பயிற்சி. அடுத்தது இந்த வாரத்தில் மே 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற 2வது கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில், ஏன்னா சந்திரன் மகர ராசியிலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் மே 20ஆம் தேதி காலை 7:35 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், மகர ராசியில் சந்திரன் இருக்கிற காலம். இந்த 20ஆம் தேதி காலை 7:35 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. 20ஆம் தேதி காலை 7:35 22ஆம் தேதி மே 22ஆம் தேதி மதியம் 12:08 வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 22ஆம் தேதி 22/5/2025 அன்று மதியம் 12:08 சந்திரன் மீன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது 22/5/2025 மதியம் 12:08 முதல். அது 24ஆம் தேதி வரைக்கும், 24ஆம் தேதி மதியம் 1:48 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த 24ஆம் தேதி 24/5/2025 மதியம் 1:48 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது 24/5/2025 மதியம் 1:48 முதல் 26/5/2025 மதியம் 1:40 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தா, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நண்பர்கள் சந்திராஷ்டமத்தை சந்திக்கிறார்கள். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ராசிகள் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நண்பர்கள் உங்களுடைய வேலை நிமித்தமாக, இல்லை அப்பாயின்மெண்ட் விஷயமாவோ, இல்லை எந்த விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுதும் உங்களுடைய வீட்டுக்கு வாசலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு கிண்ணத்திலையோ இல்லை ஒரு கொட்டாங்குச்சிலையோ நீர் நிரப்பி வைத்துவிட்டு, அதாவது அக்ரிணை பொருட்கள்னு சொல்லக்கூடிய 5 பொருட்கள், 5 உயிர்கள்னு சொல்லக்கூடிய பறவைகள், புழு, பூச்சிகள், இந்த மாதிரி எந்த விதமான உயிரினங்களும் அந்த நீரை குடிக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் வாசலில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட்டு சைட்லேயும் 2 கொட்டாங்குச்சிலையோ இல்லை 2 பிளாஸ்டிக் டப்பாலையோ ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணியை வச்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய மன பாதிப்புகள், மன வருத்தங்கள்லாம் உங்களை விட்டு அகலுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலனை ஆராய்வோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்திலேருந்து ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. 10, 11, 12, 1 ஆகிய இடங்களுக்கு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். இந்த 11ஆம் இடத்துக்கு கும்பராசிக்கு சந்திரன் வரும்பொழுது குருவின் பார்வையில் இருப்பார். இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய வகையில் அதனால் என்ன உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா
அந்த சமயத்தில் வந்து ராகுவும் அந்த இடத்துக்கு வந்துடுவார், கும்பராசிக்கு வந்துடுவார். குருவின் பார்வையில் ராகு சந்திரன். மனக்குழப்பங்கள் விலகி சந்தோஷமான ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை விஷயமா, ப்ரமோஷன் விஷயமா, ஒரு பெரிய மனிதருடைய நட்பு விஷயமா உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். எப்போ இந்த வாரத்தில் எப்போ உங்களுக்கு சஞ்சலம் கொடுக்கும், அதாவது 10ஆம் இடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அலைச்சலை கொடுத்தாலும் தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை ஏற்படும். 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை கொடுக்கிறார் சந்திரன். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. புதிய தொழில் துவங்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுப்பீங்க. ஏற்கனவே துவங்கி இருந்தால் பிரச்சனை இல்லை, புதுசாக அதிகமான முதலீடுகளை போடுவதை தவிர்ப்பது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். லாபம் வராது, ஆனால் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய சொத்தை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகள் குறைகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். எப்போ உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும், மனக்குழப்பத்தை கொடுக்கும் அப்படின்னா மே மாதம் 22ஆம் தேதியிலேருந்து மே 24 சந்திரன் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு, அப்போ மீனராசியில் சந்திரன் சஞ்சரிப்பார். அந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு மனக்குழப்பம், வயிறு சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன். இதில் சுக்கிரன் வந்து அந்த இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அன்றைக்கி வந்து உங்கள் உடம்பு சம்பந்தமாக ஏதாவது மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு வெளி உலக சாப்பாடு, அதாவது வீட்டுக்கு ஒவ்வாத, உடம்புக்கு ஒவ்வாத வெளி சம்பந்தப்பட்ட இந்த ரோட் சைடு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது உங்களுக்கு ஒத்துக்கலைங்கிறதுக்காக மற்றவங்களாம் சாப்பிட்றாங்களேன்னு நீங்கள் போய் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஆனால் அந்த நாட்களில் வெளியூருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒன்றா குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும், செலவை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் அன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. மற்ற நாட்களில் சாப்பிட்டா தப்பு கிடையாது, பெருசாக பிரச்சனை இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை பலத்தின் மூலமாக பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக நற்செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் துவக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, அதை நடத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபார விஷயமாக புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் உதவி கிடைக்குதுங்கிறதுக்காக அகலக்கால் வச்சிடாதீங்க. நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா நீங்களும் அதிகமாக பண முதலீடு பண்ண வேண்டியதற்கும் அதில் சில சிக்கல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியையும் நற்பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்யுங்கள், குருவை வணங்கி வாருங்கள், சிவனையே குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம், அதை படிச்சுட்டு வாங்க. அதை படிக்கிறதுனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய அமைதியும் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து 9ஆம் இடம் 10, 11, 12 வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார் சந்திரன். இதில் 12ஆம் இடத்துக்கு வரும்போது அது மேலும் வெற்றியை தருமே தவிர, பொதுவாக 12ஆம் இடத்துக்கு வந்தால் மன குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது 3ஆம் வீட்டு அதிபதி 12லும் 12ஆம் வீட்டு அதிபதி 3லும் இருக்கும்பொழுது பரிவர்த்தன யோகத்தின் மூலமாகவும் நீச்சபங்க பலனின் மூலமாகவும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த வாரம் முதலே உங்களுடைய தொழில் விருத்திக்கும் உத்தியோக மேன்மைக்கும் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதிய பொறுப்புகள் வர்றதுனால கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகுது. அதனால் கொஞ்சம் அதிகமான நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகமான நேரம் செலவிடுறதுனால அதுக்கேற்றாற் போல் உங்களுக்கு சில புதிய எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளி வட்டார தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விரிவடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். இந்த குழந்தைகளுக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேது 4ஆம் இடத்துக்கு வராரு. கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தியாகும். அதுவும்
தாயார் வழியில் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தாயாருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு ராகு வந்துடுறாரு. அதனால் தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, வியாபார விருத்தி, வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதாவது ராகு 10ஆம் இடத்துக்கு வந்தாலே ராகு கொடுக்குற மாதிரி வேறு யாரும் கொடுக்க மாட்டார், ஈக்குவலன் டு சனி. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கிறது. தொழில் லாபம் ஏற்படுகின்ற நாட்கள். ஸோ உங்களுக்கு வந்து ராகுவும் சனியும் போட்டி போட்டுட்டு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சனி கொடுக்கறத எக்ஸாஜரேட் பண்ணி பெருசு பண்ணி ஜாஸ்தி பண்ணி கொடுக்க போகிறார் ராகு. ஏன்னா அவர் ராகு வந்து கேட்டலிஸ்ட், அவருக்கு தனியான கேரக்டர் கிடையாது. அதனால் சனியுடைய கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணி ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுடைய கலை சார்ந்த துறையில் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அறிவு விரயம் ஏற்படுமே தவிர அதனால் நஷ்டம் கிடையாது. நீங்கள் நிறையா கொடுக்க எப்படி கிணறு வந்து தண்ணி எடுக்க கிணறு ஊறுமோ அது மாதிரி அறிவுங்கிறது வந்து நீங்கள் கொடுக்க மேலும் உங்களுக்கு அறிவு வளர்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதில் புதன் வந்து 27ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வரார். இது மேலும் வளத்தை கொடுக்கும். என்ன, புதிய நண்பர்களின் அறிமுகத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு புதிய கஸ்டமர்ஸை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து 26 அந்த நாட்களில் நீங்கள் இந்த வாரத்தில் வந்து என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு செலவுகள் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் வந்து எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றி அடைகிறதுக்கு அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், துர்க்கை வழிபாட்டு செய்யுங்கள். துர்க்கையை வணங்கிவிட்டு எந்த ஒரு காரியத்தையும், இந்த ராஜராஜ சோழன்னு நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டின மகா அரசர் அவர் வந்து தன்னுடைய போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அஷ்டவாராகின்ட்டு 8 வாராகி தான் வழிபட்டுட்டு போவார். அதே மாதிரி துர்க்கையும் வழிபட்டுட்டு போவார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் வந்து துர்க்கை. அந்த துர்க்கையையும் வாராகியும் வழிபட்டு செல்லுங்கள். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பெரிய பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாரமாக அமைந்திடும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். 8ஆம் இடத்துலேருந்து துவக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில், 11ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் உங்களுக்கு சந்திரன் இருக்கார் அந்த நாளில். அதே சமயம் இந்த வார கடைசியில் 24 to 26 சந்திரன் செவ்வாயோட வீட்டில் இருக்க போகிறாரு. இந்த 2 நாட்களும், முதல் 2 நாட்கள், கடைசி 2 நாட்கள், 2ஆம் இடத்து செவ்வாய் நீச்சபங்க பலனை கொடுப்பதன் மூலமாக பெரிய மனிதர்களால் உங்களுக்கு பாராட்டு விழா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, நீங்கள் கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மை ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் வந்து உங்கள் விரயஸ்தானத்துக்கு வராரு. அந்த நாட்களில் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையிலையோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த வார ஆரம்பத்துலேருந்தே 18ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இப்போ 24 to 26 என்ன சார் எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால், அந்த நாட்களில் தான் அந்த சந்திரன் வந்து செவ்வாயோட வீட்டுக்கு போகிறார். அந்த நாள் உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தருமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கு வன்மை அதிகரிக்கும். கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. இந்த செவ்வாய் எப்பெல்லாம் நீச்ச பங்கம் ஆகிறாரோ, இப்போ இந்த வாரத்தில் இந்த முதல் 2 நாட்கள், கடைசி 2 நாட்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் சரி, அண்ணன் தம்பிகிட்ட பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினாலும் சரி, காதலிக்கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. ஸோ பேச்சில் கவனமாக இருந்துட்டீங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணால் நீங்கள் சொல்கிற வார்த்தையை மறந்துடுவீங்க. அதுக்கப்புறமா அவங்க ஞாபகம் வச்சுட்டு குத்தி காட்டும் போது ஐயோ நம்ம சொல்லிட்டோமோன்ட்டு அப்புறமா வருந்தி பிரயோஜனம் இல்லை.
அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இதில் வந்து முதல் 2 நாட்கள் கடைசி 2 நாட்கள் வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு கௌரவ உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். நீங்கள் தான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இப்போ மிதுன ராசிக்கு தான் பொருந்தும். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குரு ராசிக்குள்ளே வந்துட்டார். குருவின் பார்வை பலம் 5, 7, 9 பார்க்கறதுனால நல்ல நண்பர்கள், உங்களுக்கு வெளியாட்கள், நீங்கள் ஆஃபீஸ் வேலை பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க கூட வெளியில் இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஸோ நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும், பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும், தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கிற நாட்கள் எல்லாம் திருமண வைராக்கியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு செலவுகள் குறையும். செலவுகள் குறையிறதுனா நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அல்லது பண விரயம் ஏற்படும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பெருமாள் வழிபாடு பண்ண வேண்டும். பெருமாளை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து வார்த்தைகளில் நிதானத்தை கொடுப்பதற்குண்டான யோகத்தை அந்த பரந்தாமன் ஏற்படுத்துவார். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். அதுவும் குறிப்பாக யுவர் பர்சனல் லைஃப் வில் see a massive change. அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் நடக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது இந்த முதல் 2 நாட்கள் 18, 19, 20ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 20ஆம் தேதி காலை 7:35 சந்திராஷ்டமம் துவங்கிறது. 20லேருந்து 22ஆம் தேதி மத்தியானம் 12:08 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறனால உங்களுக்கு, அதுவும் தேய்பிரை சந்திரன், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கூடவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களிடமோ வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. பண விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். அன்றைக்கி ஏதாவது இந்த பர்சன்டேஜ் பேசுகிறீங்க, ப்ராஃபிட் ஷேரிங் பேசுகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே சமயம் 22ஆம் தேதியிலேருந்து 24 சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு இருப்பார். இந்த நாட்களில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன குழப்பம் வரும், சின்ன ஆர்குமெண்ட் வரும். ஆனால் அது கெடுதலை ஏற்படுத்தாது. இட் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட். உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். என்ன கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். 24 முதல் 26 உங்களுடைய தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்கம் அடைவதன் மூலமாக உங்களிடம் நல்ல ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் பூர்த்தியாகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மங்களகாரகன் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீச்ச பங்கமாகி திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு மனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மருத்துவ ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும். திருமண வயதினருக்கு நல்ல விஷயம் சொன்னால் போல் திருமண மாணவர்களுக்கு, தம்பதிகளுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதனால் குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரத்தில் இருந்தாங்க நீங்கள் நிறைய ஓட வேண்டியது இருக்குது. நீங்கள் எப்படின்னா, இத்தனை நாளாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் நிறைய ஓட வேண்டியது இருக்குது. இந்த ஓட்டத்திற்கு உண்டான பலன் எப்போ கிடைக்கும்னா, இந்த வருஷம் அக்டோபருக்கு மேலே நீங்கள் அதை நிறைய அனுபவிக்க போகிறீங்க. அதாவது தனலாபம், தன்னம்பிக்கை அதிகரித்தல், புதிய நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுதல்னு வரக்கூடிய நாட்களெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இப்பொழுது கடன் அடைப்பதற்கு,
புதுசாக கடன் வாங்குறதுக்கு, நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆஃபீஸை செட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இப்போ டைம் இது. இப்போ இந்த ஒரு 6 மாதத்துக்கு டைம் இருக்குது. நல்ல முயற்சி பண்ணுங்கள், வெற்றிகள் உங்களை தேடி வரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்லாமல் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள். இந்த வாரத்திற்குண்டான இந்த கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் காளி வழிபாடு செய்வது சிறப்பு. காளி வழிபாடு செய்யும்பொழுது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிரியாக செயல்படுபவர்கள், எதிரித்தனத்தோடு செயல்படுபவர்கள், உங்களை தடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகளை ஏற்படுத்துவாள். அதே சமயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துபவர்களுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள். அதனால் நீங்கள் காளி வழிபாடு பண்ணணும். காளி எப்போ வழிபடலாம் அப்படின்னா, தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வழிபடணும். அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காளியை வழிபடுவதன் மூலமாக தடைகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரித்து வெற்றிகள் ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழப்பங்கள் குறைகின்ற வாரமாக இருக்கும். மனக்குழப்பம் குறைந்து கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் 22 to 26 மே 22ஆம் தேதியிலேருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினம். அந்த நாட்களை தவிர முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் 24 to 26 தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அலைச்சலை கொடுக்க மாட்டார். வெளிநாடு தொடர்பான வெற்றியை தருவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், 4-9 கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகிறார். அதனால் அயல்நாடு தொடர்பான வழக்குகள் வெற்றி அடையும். அயல்நாடு தொடர்பான இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அதை தாராளமாக மனமோ வந்து ஏற்றுக்கோங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இந்த வீடு மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கிய சங்கடம் இருந்ததுன்னா, இன்றைக்கி அந்த ஆரோக்கிய சங்கடத்தில் இருந்துலாம் இந்த வாரத்தில் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சுக்கிரனோடு சேரும் பொழுது உங்களுடைய கடந்த கால எதிரிகள் பற்றிய மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி வீட்டில் தேவையில்லாமல் உங்கள் காத்துக்கார்ட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் மாமாக்கிட்டையோ சண்டை போடாதீங்க. அன்றைக்கி சண்டை போட்டால் தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் தான் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 3, 5, 7 குரு பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் குழந்தைகளின் வளர்ச்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்கள் ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை புதுசாக ஆரம்பிக்கும். அதனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இன்ஃபேக்ட் அது சந்திராஷ்டம தண்ணிக்கு வந்ததுன்னா நீங்கள் பட்டும் படாலும் பேசிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசினா அது வேறு வில்லுங்க வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் தான் கிளப்பி விட்டதாக நினச்சிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வாயை கொடுத்துடாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது தந்தையின் பண உதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தசமஸ்தானத்தில் இருக்கிறனால சுய தொழில் செய்பவர்களுக்கும் சுய வியாபாரிகளுக்கும் சுயமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் 24 முதல் 26 உங்களுக்கு விரையாதிபதி நீச்ச பங்கமாகும் பொழுது வெளியூர் பிரயாணங்கள் வந்ததுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் எப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மோதல் போக்கை கடைபிடிப்பதை இந்த வாரத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது நியாயமான விஷயந்தான், ஆனால் பேசுகிற இடம் சரியில்லை, பேசக்கூடிய விதம் சரியில்லை. அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, தினமும் மாலை வேளையில் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் முடிஞ்சதுன்னா கண்டினியூஸாக ஹனுமன் சாலிசா ஒரு 7-8 தடவை 10 தடவையாவது சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக மனோபலம் அதிகரித்து வாக்கு வன்மை அதிகரிக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள்.
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் இளம் வயது 25 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண்கள் உங்களுடைய நட்பு விஷயத்திலும் உறவுகள் விஷயத்திலும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இத்தனை நாளாக வெளியில் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பீங்க, இப்போ குடும்பத்துக்குள்ளே நல்லவங்களாக பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதே சமயம் 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது லவ் அஃபேர், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவில், இதில் எல்லாம் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் பயிற்சி ஆகிற வரைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வார கடைசியில் 24 முதல் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானாதிபதியான செவ்வாய் சந்திரனோட பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார். அந்த 24 to 26 அந்த நாட்களில் உங்களுடைய கௌரவத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும். ஆனால் அந்த நல்லது நடக்கணும்னா முதல்ல ஒரு கெட்டதை கொடுத்து உங்களை வந்து ஒருத்தர்கிட்டேருந்து பிரித்து விட்டு அப்புறமா தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு 22ஆம் தேதி அன்றைக்கி போகிறாரு. இந்த 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கும், அல்லது தந்தை மூலமாக சில அறிவுரைகள் அல்லது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு பணப்புழக்கம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு குரு சாதகமாக இருக்க போகிறாரு. தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் அம்மா தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். உங்கள் அப்பா பேச்சை கூட உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நடந்தால் தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மேல் படிப்புக்குன்னா அடுத்தது என்ன படிக்கலாம், வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படும். இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சிலருக்கு வீட்டிலேருந்து வெளியூருக்கு போவாங்க, சிலர் வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பாரதம் திரும்புறதுக்கு. ஸோ பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரத்திலேருந்தே ஒவ்வொரு விஷயமா நடக்கும். இது ஒரே நாளில் எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த வாரம் வந்து ஒரு நல்ல செய்தி வரும். நான் வந்து இந்தியா திரும்ப போகிறேன், நான் வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரப்போகிறேன், டெல்லியிலேருந்து கோயம்புத்தூர் வரப்போகிறேன். இதை வந்து யூ ஆர் கிரியேட்டிங் அ எக்ஸ்பெக்டேஷன் இன் த ஃபேமிலி. உங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்கறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்குறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு, உங்களுடைய வளர்ச்சிக்கான பணிகளுக்கான செலவுகள். அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் யாரை நம்பி போடுறீங்கிறதுக்கு பணத்தை நம்பிக்கையான ஆளை நம்பி தான் பணம் போடணுமே தவிர தப்பான ஆளை நம்பி பணம் போட்டுறாதீங்க. அதே மாதிரி குறிப்பாக ஒரு விஷயம், இந்த மாதிரி இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, விரய சனி, ஜென்ம சனி இவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்கும்போதே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சி பண்ணலாமா, ரம்மியில் போய் விளையாடலாமா, இல்லை வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கலாமான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டகச்சனி, ஜென்மசனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி வந்து 1, 2, 4, 7, 8, 10 இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் தப்பி தவறி கூட இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி வேலைக்கு போயிடாதீங்க, அதிர்ஷ்டத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உடல் உழைப்பால் மட்டுமே வேலை செய்ய வேண்டும். அப்படி உழைச்சாதான் சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதல பாதாளத்திற்கு தள்ளக்கூட அவர் சனி தயங்க மாட்டார். உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே வீட்டு வாசலில் எங்கேயாவது தோட்டத்தில் எங்கேயாவது அருகம்புல் இருந்துன்னா அதை பறிச்சுட்டு வந்து அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அதை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு முழுமுதற் கடவுள் விநாயகனின் அருள் இருந்தால் மட்டுமே
சனியின் பாதிப்பிலிருந்தும் குருவின் அனுகிரகமான பலன்களை பெறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறையா தேடி வரும். உங்களுக்கு வேலை விஷயமா என்ன, நீங்கள் பதட்டத்தில் எல்லா விஷயத்தையும் தப்பாக முடிவெடுப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் 4ஆம் இடம் 5ஆம் இடம் உங்களுக்கு வேலை பளுவை கொடுக்கும். இதில் 4ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது பெரிய மனிதர்களின் சந்திப்பு, உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு அதனால் உங்களுக்கு பதட்டத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய வேலை வாங்குவாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு சற்று கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் இந்த வார கடைசியில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 முதல் 26 உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் யாரையாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா யாரையாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு அந்த நாட்களில் வேலை தேடும் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தான் பதட்டத்தில் இருக்கீங்க. ஒரு டென்ஷன், இரிட்டேஷன், யாருக்கிட்ட சண்டை போடுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருப்பீங்க. இதுக்கு காரணம்னா வேலை ஜாஸ்தியாகுது, வேலைக்கேற்ற மாதிரி வருமானமும் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு, உங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சஞ்சலப்படுத்திகிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு. சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத தடுமாற்றத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. இந்த வாரத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல வாரத்தில் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு. ஏன்னா தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியாக அலைச்சல் மட்டுமல்லாமல் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வெளியூர் போனோமோ இல்லை வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணோன்னா அந்த நாட்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது கும்பராசிக்கு போகும்பொழுது, கும்பராசி அதிபதியான சனி 6ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுறாரு. அந்த இடத்துல கும்பராசிக்கு போகும்போது அந்த இடத்துல ராகுவும் இருப்பார். உங்களுக்கு சில நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த வேலை பண்ணலாமா, இந்த இதை எடுத்து பண்ணலாமா, இதை மாற்றி அமைச்சு கொடுக்கலாமா, அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதனால் அந்த நாட்களில் அடுத்தவங்க கிட்ட குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள், குழந்தைகள், வாழ்க்கை துணையுடன் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரன் 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகிற நாட்கள், அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வர நாட்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதுவும் 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேருகின்ற பொழுது உங்களை அழகுபடுத்திக்கிறதுல உங்களுடைய அந்த எக்ஸ்ட்ராவேகன்ட் செலவுகள் பண்ணுறது, வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபேமிலியோட டூர் போகிறது, ஹாலிடே டூர் போகிறது, இந்த மாதிரி டூர் போகிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அதே நாளில் தான் மனசுலையும் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நண்பர்கள் சூழ சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வது, ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம், சுப்பிரமணியரை வணங்கி வருவதன் மூலமாக, சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி வருவதன் மூலமாக அந்த பதட்டத்தை குறைப்பதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதனால் மன அமைதி ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாகும். அதாவது கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை, நீங்கள் நிறைய வாங்கின கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு உண்டான பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தில் வாங்கின கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் இருந்த கெட்ட பெயரை விலக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ், உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அரசு அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் உங்கள் ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா உங்களை பற்றி பெருமையாக ரிப்போர்ட் எழுதிட்டு போவாங்க. அவ்வளோ பாசிட்டிவாக ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஸோ இந்த வாரம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும்.
பணப்புழக்கம், வருமான அதிகரித்தல், தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் வளர்ச்சி, அமோகமான பலன்களை ஏற்படுத்துதல், உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது, உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறது. அதுவும் குறிப்பாக சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களில் 20லேருந்து 22 அந்த நாட்களில் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல ராகு இருப்பார், குரு பார்வையில் இருப்பார், சந்திரன் அங்கே போவார். இந்த 3 அமைப்பு வரும்பொழுது உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும், அபரிமிதமான வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானாதிபதியான புதன் 6ஆம் இடத்துல இருக்கார், அவர் 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இது உங்களுக்கு மேலும் வெற்றியை தரும், வளர்ச்சியை தரும். 6ஆம் இடத்துல இருக்கும்போதே அமோகமான பலன்களை கொடுத்துட்ருக்காரு. 7ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சூரியனோட இணைகிறாரு. ஸோ சூரியன் புதன் புதாதித்ய யோகம். நண்பர்களின் அறிவுரை கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய நண்பர்களின் அறிவுரை கேட்டு செயல்படுவது நல்லது. ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. சில பேர் நடுவில் வருவாங்க. அவங்க உங்ககிட்டேருந்து ஏதாவது பணத்தை அடிக்கலாமா, இல்லை பொருள் அடிச்சுட்டு போகலாமா, இல்லை சொத்து கிடைக்குமா, ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை விலக்கி வைப்பது நல்லது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய லாபத்தையும் பெருமிதத்தையும் மரியாதையும் உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, அறிவை கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானம் மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைவதற்குண்டான, பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதன் மூலமாக புதிய உறவுகளும் தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிக்கான பாதையில் செல்லக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் உங்களுக்கு குருவின் அருள் அவசியம் தேவைப்படும். ஏன்னா அவர் தான் பணத்தை கொடுக்க போகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கறது. அதனால் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் ஹயக்ரீவர் வழிபாடு, ஏன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா ஹயக்ரீவர் தான். ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் குடும்பமும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிநாதன் இப்போ சப்தமஸ்தானத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாமே நல்லது. எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னே அவங்க வருவாங்க. எனக்குனே வில்லங்கத்துக்குனே வருவீங்களாடான்ற ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு கேட்பார், என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே வருவான்ட்டு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வர அத்தனை பேரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குனே வருவாங்க. எதுக்குன்னே தெரியாது. குழந்தை கூட, மாமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்களேன், ஏன் உங்களுக்கு இது சக்ஸஸ் கிடைக்குமே அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும். உங்களுக்கு அது ட்ரை பண்ணி பார்க்கலாமே தோணும். அது மாதிரி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அடுத்தவங்கக்கிட்ட நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களை முன்னே நிறுத்துவாங்க. இத்தனை நாள் அதை கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அவன் எதுக்கு வந்துட்டு அவனை எல்லாம் கூப்பிடுவானா அப்படின்னு இருப்பாங்க. இப்போ உங்களை கூப்பிடுவாங்க. நீ தான்ப்பா நடத்தணும், சித்தப்பனா என் பிள்ளைக்கு நீதாண்டா எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். இப்போ இத்தனை நாளாக இல்லையா தெரியாதா அப்படின்னு கேட்கவும் முடியாது. வேறு வழி இல்லை, மரியாதை கொடுக்குறாங்களே, போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது. உறவுகளுக்குள் இருந்த பகைமை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்குள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. உங்கள் மனைவி சொல்லுங்கள், மனைவி சொல்லிய மந்திரம்னு கேட்டுட்டு நடந்துட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்தும் நன்மைகளாக ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்பில் விலகிறீங்க, அவங்க வழக்கு போட்டிருக்காங்க, நீங்கள் வழக்கு போடுறீங்கன்னா அந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில் சூரியன் இருக்கார். உங்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயமோ அது கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுற மாதிரி வேண்டாத விஷயத்தை நிறையா கொடுப்பாரு. அதனால் வியாதி சம்பந்தமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் ஏற்கனவே இருந்த வியாதி, வயிறு சம்பந்தமானது, இடுப்பு சம்பந்தமானது, இந்த யூரினரி ப்ராப்ளம், இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, கிட்னி ஸ்டோன், இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒரு மருத்துவரை நாடி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை வருதுனால உடம்பு அசௌகரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு அசௌகரியப்படுறது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஏன்னா விரையாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார் இந்த வார ஆரம்பத்திலையும் இந்த வார கடைசியிலையும். 2ஆம் இடத்துல வார ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது செவ்வாய்க்கு நீச்ச பங்க யோகம். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக ஏற்படும். இதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே, இளம் வயது ஆண் பெண்கள், உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை சாதகமாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் எது நல்லதுங்கிறது அலசி ஆராயறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது, அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனால் வருமானத்தில் தடை ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி வியாபாரிகள், அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த முதலீடு செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு கேது வந்திருக்காரு. 3ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதுனால ராகு உங்களுக்கு அமோக வெற்றிகளை தருவார். கேது உங்களுக்கு சில புதிய அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கொஞ்சம் சாமி கோயிலாக போய் தேடலாமே, கோயில் கோயிலாக போய் சுற்றிட்டு வரலாமேன்னு தோணுவீங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா வீட்டில் உங்கள் அப்பா திட்டுவார், ஏன்டா வேலையை பார்க்காம இந்த மாதிரி கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு. எந்த அப்பாவும் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போடா, சாமி கும்பிட்றான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாரத்தில் உங்கள் அப்பா என்ன சொல்லுவார், கோயிலுக்கு போகாதடா, வேலையை பாடுறான்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குருவருள் உங்களுக்கு அவசியம் தேவை. அதனால் இந்த வாரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த மகான்களுடைய ஜீவ சமாதி இருந்தாலும் சரி, சித்தர் சமாதி இருந்தாலும் சரி, அப்படி இல்லையா திருவண்ணாமலைக்கு போயிடுங்க. திருவண்ணாமலை கிரிவலத்தை வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது வியாழக்கிழமை ராத்திரியிலேருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விடியற்காலை வரை டைம் இருக்குது. அந்த டைமில் கிரிவலம் செய்து வாருங்கள். உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் 2 நாட்கள், அதாவது 18, 19, 20ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சுகங்கள்னால் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் நண்பர்களால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். வேலை கிடச்சி நீங்கள் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி போவீங்க. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜாலியாக ஊர் சுற்றுறது, ஸ்பாட்ஸ், வெளியில் எங்கேயாவது நல்ல ஸ்பாட்ஸுக்கு போய் சுற்றிட்டு வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள் இந்த வார ஆரம்பத்தில் பார்த்தேன்னா 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தேன்னா அந்த நாட்களில் ராகுவோடு இணைஞ்சு குருவின் பார்வையில் இருப்பார். இந்த அமைப்பானது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கோ, குடும்பத்தில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கோ, அதுவும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறனால சந்திரனோடு சேரும்பொழுது வித்தியாசமான வழிகள்லாம் பணம் வரும். அதாவது உங்களுக்கு யார் எதிரியோ அவங்கக்கிட்டேருந்து பணம் வரும். நீங்கள் கொஞ்சம் நிறைய கதை விட வேண்டியது இருக்கும், நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் அதன் மூலமாகவும் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். அதன் மூலமாகவும் பண வருமானம் ஏற்படும். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 22 முதல் 24 உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரித்து எல்லா விதத்திலும் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இந்த வாரத்தில் அதுவும் இந்த 20ஆம் தேதியிலேருந்து 24 மே வரைக்கும், மே 22லேருந்து 24ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றம்,
தொழில் முனைவோருக்கு வளர்ச்சி ஏற்படுதல், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைதல், உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகள் அதிகரித்தல், அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுதல், இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுதல், உங்களுடைய சொந்த தொழிலில் ஒரு புதிய முயற்சியின் மூலமாக மேலே வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதுக்கு பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்தோஷமான அனுபவங்களாக 22 முதல் 24 இருக்கும். 24 முதல் 26 தேய்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத பயம் இருந்திருக்கும். அந்த பயத்தை போக்கும் வகையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் பேசுவாங்க. அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்கள் கூட யார் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அது ஆண் பாலனாக இருந்தாலும் சரி பெண் பாலாக இருந்தாலும் சரி, அவர்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் வாரமாக இருக்கும். இட் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் வீக். ஸோ ப்ரொக்ரெசிவ் வீக், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ சூக்த பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணலாம். இது எதுவுமே இல்லையா, உங்கள் வீட்டில் சர்க்கரை இருக்கும். அந்த சர்க்கரை வெல்லம் ஏதாவது ஒன்று, நாட்டு வெல்லம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்றா சர்க்கரை இல்லாட்டி நாட்டு வெல்லம். இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த கடலை அதையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ, எங்கெல்லாம் பூச்சிகள் இருக்கோ அந்த இடத்துல போய் போட்டுட்டு வாங்க. இதை போடுறதுனால வீட்டுக்கு பக்கத்துக்குள்ள உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இதை பண்ணிட்டு வாங்க. இதை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கட்டி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், கடன்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் கடன் பைசலாகும். கடன் அடைபடுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. விரயஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு நீச்ச பங்கம். அதனால் வழக்கு ஏதாவது உங்கள் பேரில் இருக்குது, எப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பேரில் வழக்கு போட்டு அதில் ரிலீஸும் இல்லை, அந்த கேஸும் சால்வ் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த வாரத்தில் அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி வெற்றியை நோக்கி பயணிக்கும் வாரமாக இருக்கும். ஆனால் உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல சூரியன் சனியின் பார்வையில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் உஷ்ணம் அதிகரிக்கும், வயிற்றில் உப்புசம் அதிகரிக்கும், அதாவது காற்று பிரச்சனைகள் அதிகரிக்கும், அஜீரண கோளாறு, அல்சர் பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி குழந்தைகளால் மன நிம்மதி, உடன்பிறப்புகளால் வெற்றிகள், உங்ககிட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு. இதில் இந்த பிரச்சனை சொன்ன தெரியுமா, வியாதின்னு சொன்ன வயிறு, அஜீரண கோளாறு, கிட்னி ப்ராப்ளம், இது எதுவும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. எதுவும் உங்களுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வைக்காது. ஆனால் வயிறு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டால், குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு குரு பார்வை இருந்தால் வியாதிக்கு பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் வியாதி உடம்பில் இருக்கும். மற்ற ராசிக்காரங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த சனி 2ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தால் கூட குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடம்பு ரீதியாக எந்த பாதிப்புகளும் பெருசாக இருக்காது. உங்களுடைய நீண்ட நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும். 2ஆம் இடத்து சனி சுக்கிரன் சேர்க்கையானது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளிடமிருந்து வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உழைச்சா மட்டும்தாங்க அந்த காசு தங்கும். அதனால் உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. உடல் நோக உடம்பில் இருக்கிற ரத்தம் வேர்வையாக சிந்தக்கூடிய வகையில் வேலை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் தங்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் உறவுகளின் வருகை இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு கூட பிறந்த பெண் குழந்தைகள் இருந்தாலோ, அதாவது சகோதரிகள் இருந்தாலோ, இல்லை அப்பாவோட கூட பிறந்த சகோதரிகள், இல்லை தாத்தாவோட கூட பிறந்த சகோதரிகள், அத்தை பாட்டின்னு சொல்லுவாங்க,
அதாவது உங்கள் வீட்டில் பிறந்த பெண்கள் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையானதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்சுவலான பரிகாரமே இதுதான், வேறு பரிகாரமே தேவையில்லை. இதை பண்ணுறது எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தாத்தாவோட கூட பிறந்த சகோதரி, உங்கள் அப்பாவுக்கு அத்தை, இல்லை உங்களுக்கு அத்தை, இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு அத்தை, இந்த மாதிரி அத்தை வகையரா யார் வந்தாலும் அவர்களுக்கு பணம் உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கா, அந்த 100 ரூபாயை கொடுத்து அனுப்புங்க. உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புடவை, சின்னதாக ஒரு சாதாரண புடவை, வாயில் புடவை, ஒரு காட்டன் புடவை, ஒரு சுங்குடி புடவை. இது எதுக்காகன்னா அவங்க மனசு நிறைஞ்சதுன்னா உங்கள் வீடு நிறையும். உங்கள் மனைவி சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குங்க தண்டை செலவு பண்ணிவிட்டு, நம்மக்கிட்டே காசு இல்லை, இதை பண்ணினா காசு ஜாஸ்தி வரும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன பரிகாரம். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு செய்து வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திடும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி வந்துடுத்து. ராசிநாதன் குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்பு ரீதியாக இருந்த கஷ்டங்கள் விலகும். உடம்பில் இருந்த வியாதி விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, செலவுகள் குறையக்கூடிய நேரம். சில பேர்த்துக்கு வேலை போகுமே அப்படின்னு பயப்படுவீங்க, தப்பு இல்லை. ஆனால் குருவின் பார்வை பலம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா வேலை விஷயமா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுவே ஒரு பரிகாரமும் கூட. இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இடமாற்றத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகணும், இல்லை ஃபாரினில் இருக்கேன் சார், சில பேர் கேட்குறாங்க, சார் நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது, நாங்கள் திரும்பி வருவோமா அப்படின்ட்டு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அனாவசியமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தாது. குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தாயகம் திரும்பி உங்கள் பிறந்த ஊருக்கு வந்துட்டிங்கன்னா வேலை போயிட்டு வேலை இல்லாமல் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சூக்ஷ்மத்தை சொல்லித்தரேன். ஜென்ம சனி நடக்கும்போது வேலை போகுது, இல்லை விரைய சனி நடக்கும்போது வேலை போகுதுன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுங்க. வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கஷ்டத்தின் மூலமாக மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைத்து சனியின் பாதிப்புகள் குறையும். அனாவசியமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கணவன் மனைவி உறவில், ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. திருமணம் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம், தள்ளி வச்சது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிற 2 தடவை, வார ஆரம்பத்துலேயும் சரி வார கடைசியிலையும் சரி. அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகள் மூலமாக வருமானம், வியாபாரத்தின் மூலமாக வருமானம், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம், அரசாங்க வகையில் வருமானம்னு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று கடுகடுப்புடன் செயல்படுவார்கள் குழந்தைகள். அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கள தாஜா பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் உடன்பிறப்புகள்கிட்ட சில விஷயங்களுக்கு உதவி கேட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் ரெசிப்ரோகேஷன் இருக்கணும், அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகக்கூடிய நாட்களான 24 முதல் 26 உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இல்லை அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவங்க கை ஓங்கும், ஆனால் அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறத சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணி செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் தேவையான அளவுக்கு பணம் வரதுனால சேமிப்பை கொஞ்சம் அப்பப்போ 100 ரூபா வருதா ஒரு 10 ரூபாய் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி சேமிப்பை அதிகப்படுத்தினா மட்டும்தான் பெருசாக நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஏதாவது பார்ட்டி வச்சு மற்ற குழந்தைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மன நிம்மதியும் நிறைவையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் துர்கா சப்த ஸ்லோகி சொல்லுங்கள். கூட இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் அன்னதானம் நிறையா செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற செலவுகளிலிருந்து விடுதலை கிடைத்து குழந்தைகளின் மன நிம்மதியான சூழ்நிலையினால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.